ஹாய் மக்களே, ரொம்ப நாள் ஆச்சு வீடியோலாம் போட்டு. என்னென்னா இந்த தேர்தல் முடிவெல்லாம் வித்தியாசமாக இருக்குது. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஸோ அதனால் வரல. இனி தொடர்ந்து வீடியோ போடுறேன். வாங்க, ஃபாலோ பண்ணுங்க, ஆதரவு கொடுங்க. நிறைய நல்ல விஷயங்கள் பேசுவோம். அரசியல் நமக்கு தெரியாது, அதனால் அதை விட்டுருவோம். அரசியல் தெரிஞ்சவங்கெல்லாம் பேசட்டும். ஏன்னா இப்போ இருக்கவங்க எல்லாருமே அரசியல் ரொம்ப தெரிஞ்சவங்க. ஸோ நம்ம தெரியாமல் எதுவும் பேசிட்டா கமெண்ட்லலாம் பயங்கரமாக கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுகிறாங்க. அந்த மாதிரி பேசுகிறவங்களுக்கெல்லாம் நான் ஒன்று சொல்கிறேன். இவர் இப்போ இருக்கிறவர், இப்போ வந்தவர், ஓகேங்களா? ஆனால் இத்தனை வருஷமாக இந்த நாட்டை வழி நடத்தினவங்க, கட்டி எழுப்பினவங்களாம் இருக்காங்கள்ல, அவங்களாம் வேணான்னு நம்ம தூக்கி போட்டுற முடியாது. அவங்களால அனுபவித்த நன்மைகள்லாம் ஏராளம், கணக்கே கிடையாது. அவ்வளோ நன்மைகள் நிறைய பேர் அனுபவிச்சிருக்காங்க. ஸோ அதனால் இவரும் நல்லது பண்ணட்டும். எல்லாருமே கொண்டாட தான் போகிறோம். நல்லது பண்ணணும்ல, பண்ணட்டும், கொண்டாடுவோம். நம்ம ஒன்றும் யாருக்கு எதிரி கிடையாது. நாட்டை நல்லபடியாக வச்சுருந்தா கண்டிப்பாக ஆதரவு கொடுக்க தான் போகிறோம். கண்டிப்பாக வாழ்த்த தான் போகிறோம், பாராட்ட தான் போகிறோம், கைத்தட்ட தான் போகிறோம். இல்லை நமக்கு என்ன இருக்குது? ஆனால் ஸ்டாலின் சார் அவருடைய சொந்த தொகுதியில் தோத்தது ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு முடிவு. அது எப்படி நடந்ததுன்னு அது தெரியல. அதை பற்றி பேச வேண்டாம். ஏன்னா எனக்கு அரசியல் தெரியாது, அதுக்காக.